நம்ம லைஃப்ல நம்ம எவ்வளோ பெரிய அச்சீவ்மெண்ட்டை அடைஞ்சாலும் நம்ம எங்கேருந்து வந்தோம் அப்படிங்கிறத மட்டும் நம்ம லைஃப்ல எப்பவுமே மறக்கக்கூடாது. அதுக்கு எக்ஸாம்பிள் நிறைய பேர் இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு ரொம்பவே பிடிச்ச யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்டர் சூரியன் தான். அவரு எந்த இடத்துலயும் நான் எங்கிருந்து வந்தேன் அப்படிங்கிறத சொல்றதுக்கு கூச்சப்படவே மாட்டாரு. அவரு சொல்லுவாரு, நான் இப்ப கார்ல போயிட்டு இருக்கேன். அப்போ அவரோட மகள் கிட்ட என்ன சொல்லுவாரு அப்படின்னா, நான் இந்த காருக்கு வர்றதுக்கு 20 வருஷம் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி அவர் எடுத்து சொல்லுவேன்னு சொல்லுவாரு. அப்பா சீக்கிரமா வரல, இந்த இடத்துக்கு வர்றதுக்கு அப்பாவுக்கு 20 இயர்ஸ் ஆச்சுமா. அதே மாதிரி அந்த ஒரு பில்டிங் தெரியுதுல்ல, அந்த பில்டிங்ல அப்பா பெயிண்ட் அடிச்சேன். ஸோ பழைய விஷயங்கள் எந்த விஷயமே லைஃப்ல ஈஸியா கிடைக்கல, ரொம்ப கஷ்டப்பட்டு கிடைச்சிச்சு. பழச மறக்காம இன்னைக்கும் அந்த ஒரு விஷயத்த சொல்றதுக்கு கூச்சப்படாம ஓப்பனா சொல்றாங்க பாத்தீங்களா, அந்த கேரக்டர் எல்லார்கிட்டயும் அது இருந்துராது. புதுசா பணம் வந்த உடனே எல்லாரும் நான் தான் பெரியவன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தவங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்காம ரொம்ப பிஹேவியர் ரொம்ப மோசமா ட்ரீட் பண்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. யாரும் இந்த உலகத்துல பெரியவங்க கிடையாது, யாருமே சின்னவங்க கிடையாது. நல்ல மனசு இருக்கு பாத்தீங்களா, அவங்க தான் பெரியவங்க. சரியா? எனக்கு இந்த கேரக்டர் ரொம்பவே பிடிச்ச கேரக்டர். ஸோ நீங்களும் அந்த மாதிரி கஷ்டப்பட்டு வாழ்க்கையில முன்னேறி வந்தீங்கன்னா, தயவு செஞ்சு யாரையும் அலட்சியப்படுத்தாதீங்க. நீங்க வந்த பாதையை என்னைக்குமே மறக்காதீங்க. அது உங்க வாழ்க்கைய இன்னும் மேல போறதுக்கு ரொம்பவே உதவிகரமா அமையும்.